என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காகத்திற்கு உணவிடுவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகள் என்னன்னு பார்க்க போகிறோம். காகத்திற்கு உணவிடுவது நம் முன்னோர்களின் ஆசையை பெற்று தருவதோடு சனியின் கெடு பலன்களை குறைத்து வீட்டில் அமைதி மற்றும் செல்வ செழிப்பை உண்டாக்கும் என்று ஆன்மீக ரீதியாக நம்பப்படுகிறது. இது பித்ரு தோஷத்தை நீக்கி குடும்ப ஒற்றுமையை மேம்படுத்தவும் எதிர்மறை ஆற்றல்களை போக்கவும் உதவுகிறது. முன்னோர்களின் ஆசி. காகம் முன்னோர்களின் வடிவாக கருதப்படுவதால் தினசரி சாதம் வைப்பது முன்னோர்களின் ஆசியை பெற்றுத்தரும். சனி பகவான் அருள். காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம். காகத்திற்கு உணவிடுவதன் மூலம் 7.5 சனி அஷ்டம சனியின் தாக்கம் குறைந்து சனி பகவானின் அருளை பெறலாம். பித்ரு தோஷ நிவர்த்தி. அமாவாசை மற்றும் முக்கிய விசேஷ நாட்களில் எள் கலந்த சாதம் காகத்திற்கு வைப்பது பித்ரு தோஷத்தை நீக்கும். குடும்ப ஒற்றுமை மற்றும் அமைதி. காகத்திற்கு உணவிடுவது கணவன் மனைவி இடையே உள்ள பிரச்சனைகளை குறைத்து வீட்டில் மகிழ்ச்சியை நிலைநிறுத்தும். நினைத்த காரிய வெற்றி. காலையில் காகத்தின் சத்தம் கேட்டு உணவளிப்பது அன்றைய நாள் நினைத்த காரியங்களில் வெற்றியை தரும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பு: காகத்திற்கு சுத்தமான வீட்டின் முதல் உணவை சாதம் எள் கலந்த சாதம் வைப்பது சிறந்தது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே போல தான் தினமும் இந்த காகம் எங்கள் வீட்டுக்கு வாசலில் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். டெய்லியும் சத்தம் கேட்டு நானும் வெளியே அதுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச எந்த சாப்பாடுனாலும் ஒரு ஸ்நாக்ஸோ ஏதோ வைப்பேன். நான் அது சத்தம் கேட்டு வெளியே போனவனே அது எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக ஆயிடுச்சுங்க. டெய்லியும் வந்துருங்க. டெய்லி காலையில் சத்தம் போட்டுட்ருக்கோம். அந்த சத்தத்தை கேட்டு நானும் கொண்டு போய் வைப்பேன். அது டெய்லியும் சாப்பிடும். இது போல் நீங்களும் செய்யுங்க. நன்றி.